அவருடைய இலக்கு அனைவரையும் தந்தையின் பால் அழைத்து செல்ல வேண்டும். அனைவரையும் கடவுளுக்குரிய மக்களாக வாழ வேண்டும். இறைவனை நம்பி வருகின்ற அனைவரையும் இறைவனுடைய பாதத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் அவருடைய இலக்கு. அதற்காக சில விஷயங்களை அவர் கடந்து சென்றார். அதுபோல நாமும் சில விஷயங்களை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை கோட்டிற்குள் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். பல நேரங்களிலே நாம் நம் கண் முன்னே நடக்கின்ற பல நிகழ்வுகளையும் கடந்து சென்றிருப்போம். ஆனால் அதை தான் நாம் கேட்டிருக்க வேண்டும். தவறுகள் நடக்கின்ற பொழுது தட்டி கேட்க வேண்டும். ஒருவர் தவறு செய்கிறார் என்றால், உங்களுக்கு தெரிந்தவர் தவறு செய்தால் அது தவறு இல்லை என்ற மனப்பக்குவம் உங்களிடம் இருந்தால் அந்த தவறுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணமாக இருப்பீர்கள். அதனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நீங்கள் மாத்திரம், அதாவது நாம் மாத்திரம் அதை பயன்படுத்தி வாழ்வது சாத்தியமல்ல, அது நல்லதும் அல்ல. அதை மற்றவரும் கடைபிடிக்க நம்மால் இயன்ற உதவியை நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். தவறு செய்வது யாராயிருந்தாலும் இது தவறு என்கின்ற சொல்லுகின்ற மனப்போக்கம் நம்மளே இருக்குமானால் அந்த மனப்போக்கம் தான் நம்முள் இருக்கின்ற கடவுளை நமக்கு உணர வைக்கும். அதை அவர்களுக்கும் உணர வைக்கும். அதனால் முடிந்தவரை இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் சமுதாய கண்ணோட்டம் நமக்கு வேண்டும். இது நாம் வாழ்கின்ற சமுதாயம். இந்த சமுதாயத்திலே அனைவரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும். அந்நியரையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே அந்நியர் என்று ஒருவரும் கிடையாது. நாமவே ஒரு சொற்றாடலை வைத்துக் கொண்டு இவர் எனக்கு அந்நியர், இவர் எனக்கு அந்நியர் என்று இருக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்கின்ற எல்லாரும் இந்த மனித உறவோடு வாழ வேண்டும். ஏனென்றால் அதே ரத்தம் தான், அதே வாழ்வு முறைதான், அதே எண்ணங்களோடு தான் நாம் வாழ்கின்றோம். எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஒற்றை சிந்தனையில நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுக்கு உரிய மக்களாக நாம் வாழ வேண்டும். தாயாம் திருச்சபை என்று அசிசி நகர் புனித கிளாராவை நமக்கு நினைவூட்ட விரும்புகிறது. அவர் நினைவை கொண்டாடுகிறது. அசிசியினுடைய புனித பிரான்சிஸ் அசிசியினுடைய மறையுரைகளையும் அவருடைய வாழ்க்கை முறையாலும் கவரப்பட்டவர் தான் இந்த கன்னிப்பெண், அழகான கன்னிப்பெண்ணான கிளாரா. மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே, அரசு குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அசிசியாருடைய அந்த வாழ்க்கை நெறி, அந்த மறையுரைகள், இறைவனுடைய அன்பு அனைத்தையும் அறிந்து கொண்ட இவர் அவரை தேடி செல்கிறார். தன் குடும்ப உறவுகள், சொத்து சுகங்கள் அனைத்தையும் உதறிவிட்டு அசிசியாரை தேடி செல்கிறார். அசிசியாருடைய வழிநடத்துதலின்படி ஆசீர்வாத பிரசபையிலே சேர்கிறார். அங்கே தங்கி ஒரு துறவியாக மாறுகிறார். பிற்காலத்திலே ஒரு சபையை அவர் தோற்றுவிக்கிறார். அசிசியாருடைய சபையினுடைய சட்ட திட்டங்களை அப்படியே தன்னுடைய சபைக்கு வைத்து அது இறைவனுக்குரிய ஒரு சபையாக அவர் மாற்றுகிறார். எந்த அளவிற்கு இறைவனுக்குரியவராக இருந்தார் என்றால், புனித பிரான்சிஸ் அசிசியார் எவ்வாறு ஏழ்மையில் வாழ்ந்தாரோ அதே ஏழ்மையையும் புனித கிளாரா வாழ்ந்தார். அந்த கிளாரா